கூப்பிடு. எங்க மூஞ்சிக்கிற சாவே தெரியல, நீ யாரு? என்ன தாடி மீசன்னா மூஞ்சி இருக்கிற இடம் தெரியுமாடா? என்ன இருட்டூட்ல இருக்கிற மூஞ்சி மாதிரி இருக்குது? இருட்டூட்ல இருக்குதா? டேய், எங்க சாமி மாடு? சாமி மாடா? ஒண்ணு பிடிச்சிட்டு ஊருக்குள்ள போனீங்கன்னா நிறைய வசூல் கிடைக்குமே. எதுக்கு? அளவா இருக்கிறங்க. உன் பேர் என்னங்க? என் பேரோ துரியோதன் குடிய கெடுக்க வந்த ஜகனி பூபதி என்று தெரிந்தாயா? ராஜ்யம் பெற்ற சகல சந்திரங்கட்ட துரியன் குடி கெடுக்க ஜகினியா? ஜகனி ஏன் துரியன் குடி கெடுக்கிற ஜகினியான? அதை மட்டும் அத சொல்லி ஆகணுமா? ஒரு நாள் ஒரு தினம் துரியோதன விட்டாரு வேட்டைக்கு கடுகோடி காணகம் சென்றார்கள். அப்போது போகும் வழிது நீங்க பிறந்தது 4 பேரு, 104 பேரு. 104 பேரு. நாங்க பிறந்தது 104 பேரு. அவங்க எத்தனை பேரு? 100 பேரு. அதனால கோடி காணகத்துக்கு வேட்டைக்கு சென்றீங்க. வேட்டைக்கு செல்லும்போது என்னாச்சு? என் பெருவிழாகப்பட்டது இடித்து விட்டது. ஒரு கல்லு இடித்து விட்டது. கல்லு இடித்து விட்டது. என் தம்பிமார்கள் என்ன செய்தார்கள்? அப்போது புடுங்கி அந்த கல்லை மலை போல் குமித்து விட்டார்கள். பட்ட கல்லை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சலங்காங்க வெட்டிய பருவதம் போல் குமித்தார்கள். அதை துரியன் கண்டால், அதை துரியோதன் என்ன செய்தான்? கண்டான். இவர்களை விட்டு வைத்தால் பொறாமை கொண்ட துரியோதனன் என்ன செய்தான்? உங்களை மடிப்பதற்கு என்னென்ன தந்திரங்கள் செய்தான் தெரியுமா? சொல்லுங்க. 104 பேத்துக்கும் ஒரு அரண்மனையை கட்டினான். கல்சிறை கட்டினான். அந்த கல்சிறையில் அடைத்து தொட்டாங்குச்சியில், அது மேல் தொட்டாங்குச்சியில் என்ன கொடுத்தான்? தொட்டாங்குச்சி தேங்காய், அதுல மேல் தொட்டாங்குச்சியில் ஒரு இது தொட்டாங்குச்சி கூளை கொடுத்து சொல்லாங்க. அதை அடித்தொட்டியில கொடுக்கலாம். மேலு அடித்தொட்டில இல்ல, அத்த ஜோடு இருந்திருக்கும். அதுக்கு மேல இருக்கும். கொடுத்தா என்னங்க சங்கடியாட்டம் இத பிடிச்சு நம்ம அனைவரும் சாவதை விட, அனைவரும் சாவதை விட நான் என்ன செய்தேன்? நான் ஒருவனாக குடித்து தம்பிமார்கள் அனைவரும் சாபத்தை அல்லத்து கூடுங்க, என்கிட்ட கொடுங்கள். நான் ஒருவனே குடித்து என் கண்ணுக்கு முன்னாடி எப்படி துடிச்சு சாகுறீங்களோ அப்படி அவன் கண்ணுக்கு முன்னாடியே துரியோனுடைய தம்பிமார்கள் சாக வைக்கணும் அப்படின்னு அதுக்கு அங்கனம் கட்டி கொண்டு திரிகிறேன். அன்று முதல் இன்று வரை துரியன் குடி கெடுக்க ஜகினி. ஆமா. ஏண்டா கோணலே நாட்டுல வச்சிருக்கலாமா? இது சரியா? ஒருவனே குடித்து நான் உயிர் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். சிலிண்டராட்டங்கிற ஒரு துணை குடித்து கொண்டு தம்பிமார் உன் கண்ணுக்கு முன்னாலே துடி துடி சாகணும், செத்து போயிட்டாங்க. அதனால துரியம் குடி கெடுக்க ஜகினியா இருக்கிறான். ஆமா ஐயா, உன்னுடைய மருமக துரியோதர மாமா ஜகினி அப்படின்னு அழுந்து புலம்பி உனக்கு தொலை கொண்டு இருக்கிறார். அப்படியா? ஏன்டா இந்நேரம் வரைக்கும் சொல்லல? யாரு என்னன்னு தெரிஞ்சா தானே மூஞ்சி கிடக்குது. அப்படின்னா போய் பாரு. ஆமா மருமகே துரியோதனா,
எண்ணம் போல் நீ வாழ்வாய். ஆகட்டும். ஆ, ஆமா ஆ, ஜெகநாதா, என்ன காரணம் என்ன அழைத்தது? அந்த பத்தினி அவளால் பாஞ்சாலி ஆ, அன்று மாலா சபையிலே ஆ, என் தம்பி ஆ, மானத்தை பார்க்க வேண்டும் என்று ஆ, மானாத துயில் இருந்தான். ஆ, அப்பையும் ஆ, நகத்தை கூட பார்க்க முடியல. ஆ, என்னைக்கு இருந்தாலும் ஆ, அந்த கொக்க செருக்கி ஆ, அந்த மைக்கன் செருக்கி கொண்டு வந்து என் வலது உடம்பை அமர்விக்க வேண்டும். அப்படியா? உண்மைதான். கவலைப்படாதே துரியோதனா. இதற்கு சரியான ஆள் யாரு? ஆ, இதை நீதான் சொல்ல வேண்டுமாமா. சரியான ஆளு. ஆனால் உன் அவளை பாஞ்சாலியை கொண்டு வந்து உன் துணைமையில் அமர வைக்க வேண்டும். உண்மைதான். அதுக்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அப்படி அமர வைத்தால் ஆ, யாராக இருந்தாலும் சரியே என் சொத்திலே பாதி, ஆ, சொத்திலே பாதி, ஆ, என் நாட்டில் பாதி, ஆ, நகரத்தில் பாதி, ஆ, அனைத்திலுமே பாதி பாதி தரேன். இதற்கு சரியான ஆள் யாரு? அதை மட்டும் நீ சொல்லு. அதற்கு நீ என் சொத்தில பாதி, நாட்டிலும் பாதி, எல்லாத்திலையும் பாதி கொடுக்கிறேன் என்று அரசாட்டு தானா வருவார்கள். அப்படியா? ஆ, மாமா, ஆ, இதுவே தக்க சமயம். ஆ. யார் அங்கே? நீ என்ன பண்ணுங்க? ஆ, இதோ ஆ, துரியோதனுடைய ஆ, வலது மேல் துணை மீது ஆ, அந்த மைக்கன் சிறுக்கி துரோதனை யார் வந்து அமர வைக்கிறார்களோ ஆ. அவருக்கு ஆ, என் நாட்டில் பாதி, நகரத்தில் பாதி, நகரத்திலே பாதி, சொத்துல பாதி, என் சொத்திலே பாதி, சுகத்துல பாதி. சுகத்தில் பாதி, ஆ. அனைத்திலும் பாதி பாதி தரேன். அதுக்குன்னு உன் மனைவி அழைச்சு அவகிட்ட ஒரு வாசி சொல்லுமா? ஏய், இருந்தாலும் ஆ. இந்த விஷயத்தை ஆ. என் மனைவியாவட்ட ஆமா. வான்மதி அழைத்து வா. ஆ. அவரிடத்தில் சொல்லிவிட்டு ஆ, பிறகு யோசிப்போம். பரசாட்டு. ஆகட்டும். வருகிறேன்.